ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். அதுக்கு நான் 1/2 லிட்டரு பால் எடுத்திருக்கேன். இப்போ அதை காய்ச்சிக்கலாம். பாலில் தண்ணிலாம் எதுவுமே மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்படியே காய்ச்சிங்க. நான் கொஞ்சமாக செய்யறதுனால 1/2 லிட்டரு பால் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்யணுன்னா ஒரு 1 லிட்டரு பால் எடுத்துக்கோங்க. இந்த பால் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கஸ்டர்ட் பவுடர் இப்போ பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இதில் காய்ச்சி நல்லா ஆறின பாலை எடுத்துக்கலாம். அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கட்டி கட்டியாக ஆகாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நல்ல பால் கொதிச்சதுக்கப்புறமா இந்த கப்பால் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா சர்க்கரை சேர்ந்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கலந்துகிட்டே வரலாம். கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பாலை. கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க.
இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதை ஆற விட்டுடலாம். இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ இந்த கண்ணாடி பவுலில் இதை எடுத்துக்கலாம். இதில் நான் என்னென்ன ஃப்ரூட்ஸ் சேர்க்க போகிறேன்றத பார்க்கலாம். ஆப்பிள், திராட்சை, மாதுளப்பழம், வாழைப்பழம், கொய்யா, இந்த 5 பழத்தை சேர்த்துருக்கோம். உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். இது கூட முந்திரியும் திராட்சை கூட சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸையுமே நல்லா சிறுவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ நம்ம அதில் ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கினதால எல்லா பழத்துலேயுமே ஆஃப் பழம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். திராட்சையை மட்டும் கொஞ்சமாக ஒரு 10 திராட்சைக்கு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். மிச்சது எல்லாமே ஆஃப் பழத்தை நான் எடுத்துருக்கேன். இப்போ எல்லா பழத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பழத்தை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கடைசியாக கட் பண்ணி வச்சிருந்த பாதாமை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த டைமில் நீங்கள் முந்திரியும் சிறுவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாதாமை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு எடுத்து வச்சுருங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பசங்களுக்கு எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை அவங்க ரொம்பவே டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இதை செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.